ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. இப்ப மகர ராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க. பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்கங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே எப்படின்னா ரொம்பவுமே பொறுமையானவங்க, மிக அற்புதமான ஒழுக்க நெறியோடு வாழக்கூடியவங்க, ஒரு தெளிவான குறிக்கோளோடு முழு ஈடுபாட்டோடு செயல்படுறவங்க. சொல்ல போனா இவங்க ரொம்ப கடின உழைப்பாளிகளுங்க. உண்மையிலே அயராது உழைக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குதுங்க. பகட்டு வாழ்க்கை, ஆடம்பரம், காட்சி பொருள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு துளி கூட பிடிக்காதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எதுவும் இவங்க கிட்டயே கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே, குடும்பத்துல இருக்கிறவங்க, நண்பர்களை, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட அன்பு நிறைந்த மனசோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா இவங்க ஒரு தாய்மார்களை போல அளவில்லாத அன்பு உள்ளம் கொண்டவங்க. மிக அழகான மென்மையான உள்ளம் இவங்களுக்குங்க. நட்புக்கு இவங்க அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையான நட்பென்னு வந்துட்டா நண்பனுக்காக தன் உயிரையே கொடுக்கவும் தயங்க மாட்டாங்கங்க. இப்படிப்பட்ட அருமையான அபாரமான நற்குணங்களை தாங்கி நிற்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எனக்கு மிக தெளிவா புரியுதுங்க அன்பு மகர ராசி நேயர்களே. ஆனா ஒண்ணு மனதார புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அத்தனை கஷ்டங்களும், சூழ்நிலைகளும், துன்பங்களும், கவலைகளும் இப்ப அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு பொற்காலமா, மிக அற்புதமான மகிழ்ச்சி நிறைந்த பொற்காலமா போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரை இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் இப்ப முழுமையா நீங்கி உங்களுக்கு மிக சரியான, மனதுக்கு நெருக்கமான, உங்களோட நல்ல பொருத்தமான வாழ்க்கை துணையோட கூடிய சீக்கிரமே திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இனிமையான, அழகான, சிரிக்க வைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அத்தனை சச்சரவுகளும் பிரச்சனைகளும் எல்லாமே ஒரு நல்ல நியாயமான தீர்வுக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுக்கு நியாயமா, உரிமையா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இப்போ உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க. மகிழ்ச்சியா இருங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை துரத்துக்கிட்டு வந்த அத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. முக்கியமா உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா, திடமா, எந்தவித குறையும் இல்லாம இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த உலகத்துல எத்தனை பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட ஜாதகத்திலையும் இந்த ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்குதுங்க. கலியுகத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சா தரையில இருக்கிறவங்களை கூட வானம் வர உயர்த்தி விடுவாருங்க. அதே சமயம் தீமை செஞ்சா வானத்துல நிக்கிறவங்களை கூட தரையில கொண்டு வந்து விடுவாருங்க. இப்ப ராகு பகவான் என்ன பண்றாருன்னா, குரு பகவானோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய உள்ளாருங்க. இந்த சதய நட்சத்திரத்துல அவர் பெரிய புயல் மாதிரி பிரம்மாண்டமான, அசாத்தியமான வெற்றியை உங்களுக்காக கொண்டு வர போறாருங்க. ராகு பகவான் தன்னுடைய இஷ்டப்படி செயல்பட முழு சுதந்திரத்தை பெற போறாருங்க. 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான இந்த அற்புதமான காலகட்டத்துல நீங்க கனவுல கூட நினைக்காத அசாத்திய வெற்றிகளை, மிகப்பெரிய இலக்குகளை எல்லாம் அடைய போறீங்க. ராகு பகவான் முதல்ல தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானோட ராசியில சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கடுத்து குருவினோட நட்சத்திரத்திலிருந்து விலகி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பிரவேசம் செய்ய உள்ளாருங்க. ஒரு கிரகத்தோட வலிமையை பார்க்கும்போது இப்ப ராகு பகவானோட நிலை முழுமையான பலத்தோடு மிக உச்ச நிலையில இருக்குதுங்க.
ராகு உங்களுக்குள்ள எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான தனிப்பட்ட வெறிய உண்டாக்க போறாருங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க, அதை நிறைவேற்றணும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஒரு பெரிய கனவை நிறைவேற்றணும் அப்படின்னா இது வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு உங்களை அடம்பிடிக்க வைக்க போறாருங்க. ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கையை உங்களுக்குள்ள மிக தீவிரமா ஏற்படுத்த போறாருங்க ராகு பகவான். முக்கியமா பணம் தொடர்பான நிலைமையை உங்களுக்கு மிகவும் வலுப்படுத்த போறாருங்க. பணம் சம்பந்தமா நிலுவையில் இருந்தவங்க அத்தனை வேலைகளும் ராகு பகவான் அழகா முடிச்சு வைப்பாருங்க. சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வெறி, ஒரு அபார சக்தி உங்களுக்குள்ள உருவாக்கி தருவாருங்க. உங்களோட சிந்தனை, விதி, முடிவெடுக்கிற திறன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்றவங்களை விட நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. இதனால குடும்பத்துல உங்களுக்கு புகழும் மதிப்பும் கௌரவமும் தானா தேடி வருமுங்க. 2026 தொடக்கத்திலிருந்தே உங்க வங்கி சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ் படிப்படியா அதிகரிக்கிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு உருவாகுமுங்க. உங்க பணம் எங்கேயாவது முடங்கி இருந்தா, இல்ல கடன் வாங்குறதுக்கு விண்ணப்பிச்சு தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாமே இப்ப நிச்சயமா உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. ஆனா அதே சமயம் ராகுவோட சுபாவத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. யாரையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க. ஒரு வேளை ரொம்ப பேராசையிலோ குருட்டு நம்பிக்கையிலோ பண பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா அது ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. 2026 ஆகஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு நபர் மீதும், அவர் உங்க குடும்ப உறுப்பினரா இருந்தாலும் கூட அப்படி குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா உங்க பணம் வரப்போக வாய்ப்பு இருக்குதுங்க. மிக ஜாக்கிரதையா இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாம் உயருமுங்க. ஆனா சில சமயங்கள்ல தேவையில்லாத விரோத மனப்பான்மைகள் வரலாமுங்க. அந்த சூழ்நிலைகளை ரொம்ப பக்குவமா புரிந்து கொண்டு சமாளிக்கணுமுங்க. ஏன்னா உறவுகள்ல ஒரு சின்ன கசப்பை ஏற்படுத்துவதில் ராகு பகவானுக்கு ஒரு சின்ன குதூகலமும் உண்டுங்க. அதனால உங்க பேச்சுல கட்டுப்பாடு மிக முக்கியமுங்க. சமாதானம் தண்ட பேத இந்த 4 வழிகளையும் பயன்படுத்தி உங்க வேலையை எப்படி சுலபமா முடிக்கிறது அப்படிங்கிறத அற்புதமான வித்தைய ராகு பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாருங்க. ஆனா அதிக தன்னம்பிக்கை கொடுத்து சில தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால உங்க சொல்லுல நிதானம் மிக மிக அவசியமுங்க. நீங்க நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த கெட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிற அபார தர்க்க சக்தியை ராகு பகவான் தருவாருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம மகர ராசிங்க. இதோட அதிபதி மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவானுங்க. உத்திராடம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் முதல் 2ஆம் பாதம் இவற்றில் பிறந்தவங்க தாங்க மகர ராசிக்காரங்க. நம்ம மகர ராசிக்கு நட்பு ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், விருச்சிகங்க. இவங்க எல்லாரும் மிக நெருக்கமான நட்பு ராசிக்காரங்க. மகர ராசியில பிறந்தவங்க இயற்கையாலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. இவங்க அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திக்கிற ஒரு அற்புதமான வித்தை இவங்க கிட்ட இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவினர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல ஓடி போய் செய்வாங்கங்க. மனப்பக்குவம் கொண்ட இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய அன்பு மனசு இவங்களுக்கு இருக்குதுங்க. ராகு பகவானோட 3 பார்வைகள் ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குமுங்க. அவர் தன்னோட இடத்துல இருந்து 5ஆம் 7ஆம் 9ஆம் வீடுகளை பார்ப்பாருங்க. இந்த பார்வைகள் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராகுவோட 5ஆம் பார்வை உங்க ஜாதகத்தோட 6ஆம் வீட்டுல விழுதுங்க. 6ஆம் வீடு என்றால் வேலை, நோய், கடன், எதிரிகள், நீதிமன்ற வழக்குகள் இதையெல்லாம் குறிக்குதுங்க. இந்த இடத்துல ராகு பார்வை விழுந்தா உங்க முதலாளி, சக ஊழியர்கள் எல்லாரும் திடீர்னு உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. உங்க வேலையில நீங்க மிகச்சிறந்த உழைப்பை கொடுப்பீங்க. வேலைத்துறையில மிக உயர்ந்த கௌரவ நிலை உருவாகுமுங்க. கடன் சுமை இருந்தா முழுமையா தீர்க்கப்படுமுங்க. 2026 தொடக்கத்துல இருந்து ஆகஸ்ட் வரை எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. உங்க ஒரு முடிய கூட அசைக்க முடியாதுங்க. அடுத்து ராகுவோட 7ஆம் பார்வைங்க 8ஆம் வீட்டை பார்க்குதுங்க. ஆயுள், ரகசிய பணம், உயர்கல்வி, மன அழுத்தம், பதற்றம் இதையெல்லாம் குறிக்குதுங்க. புதுசா ஏதாவது கத்துக்கணும், செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டா வெற்றி கிடைக்கக்கூடிய காலமா இது இருக்குதுங்க. ரகசிய வழியில தனலாப யோகம் உருவாகுங்க. ஆனா கொஞ்சம் பதற்றம் வரலாமுங்க. அதை நீங்க அனாவசியமா குழப்பிக்காம அமைதியா இருங்க. கடைசியா 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டுல விழுதுங்க. வேலை, தொழில மிகப்பெரிய யோகமுங்க. மேலதிகாரிகள், சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு, இடமாற்றம் சாதகமா முடியுமுங்க. அரச வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வருமுங்க.
இந்த உலகத்துல உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னா, கோடி கோடியா பணம் வச்சவங்க இல்லைங்க. பிடிச்ச உணவு சாப்பிட்றவங்க இல்லைங்க. பிடிச்ச உறவுகளோடு பேசுறவங்க இல்லைங்க. யாரு நோய் நொடி இல்லாம, கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரங்க. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான யோகம் உங்களுக்கு இப்போ அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லைங்க. இதுவரை உங்க மனசை அழுத்திட்டு இருந்த அத்தனை பாரங்களும் கவலைகளும் காணாம போகுதுங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா வாழ போறீங்க. அந்த மகிழ்ச்சி என்னைக்கும் நிலைத்திருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில சோதனை உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல சாதனை இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா சில சிரமங்கள் வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாறுதல் தள்ளி போகலாமுங்க. வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்குமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகுமுங்க. பிள்ளைகளால மருத்துவ செலவு வரலாமுங்க. அலுவலகத்துல பொறுப்பான சூழ்நிலை இருக்குமுங்க. வேலையில கவனச்சிதறல்கள் ஏற்படலாமுங்க. வியாபாரத்துல விற்பனை அதிகரித்து பொருள் வரவு உண்டாகுமுங்க. புதிய முதலீடு செய்யறதுக்கு தகுந்த நேரம் இதுங்க. குடும்பத்துல இருந்த பாதிப்புகள் நீங்குமுங்க. பிள்ளைகளோட ஆசையால செலவு உண்டாகலாமுங்க. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதுல கவனம் செலுத்தலாமுங்க. கலைத்துறையினருக்கு வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. புதிய முதலீடுகள்ல நிதானமா ஈடுபட வேண்டுமுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வருமுங்க. புதன் 2ல இருப்பதால பேச்சு திறமையால செல்வாக்க நீங்க அதிகரிப்பீர்கள். வரவு செலவுகள்ல கவனமா இருக்க வேண்டுமுங்க. புதிய முதலீடுகளை நிதானமா செய்ய வேண்டுமுங்க. இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக எச்சரிக்கையா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவும் கிடைக்குமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுமுங்க. சுப நிகழ்ச்சிகளால வீடு களை கட்டுமுங்க. பிள்ளைகளால அனுகூலம் உண்டாகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படுமுங்க. உறவினர்கள் வருகையால ஆதாயம் உண்டாகுமுங்க. பழுதான மின்சாரம், மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்கக்கூடிய யோகம் வருமுங்க. தந்தை வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுமுங்க. தந்தையினோட உடல் நலத்துல ஆரோக்கியம் தேவைங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமுங்க. நீண்ட நாட்களா செல்ல நினைத்த புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் ஏற்படுமுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்களுங்க. ஷேர் மூலம் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மாத முற்பகுதியில தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. உணவு விஷயத்துல கவனம் தேவைங்க. அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்குமுங்க. சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாதுங்க. அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கணுமுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதுல தாமதம் ஏற்படுமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்குமுங்க. பற்று வரவு சுமூகமா நடைபெறுமுங்க. மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்குமுங்க. ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்குமுங்க. வாக்குவாதத்துல திறமையுடைய அதே வேளையில மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள்ல காரிய தடை தாமதம் ஏற்படலாமுங்க. உஷ்ண சம்பந்தமான நோய் ஏற்படுமுங்க. வீண் பயம் ஏற்படுமுங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்குமுங்க. சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாமுங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாமுங்க. எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாமுங்க. சிலர் வெளியூர் பயணம் செல்வார்களுங்க. எதிர்பாலித்தனருடன் பழகும் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குமுங்க. பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. கடன் தொல்லை தலை தூக்கலாமுங்க. எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடுமுங்க. தடைபட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாமுங்க. பிள்ளைகள் நலன்ல அக்கறை காட்டுவது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவைங்க. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகுமுங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாமுங்க. கடன் விஷயங்கள்ல கவனம் தேவைங்க. கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகுமுங்க. நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களோட அறிமுகம் கிடைப்பதுடன்
அத்துடன் அவர்களால நன்மையும் உண்டாகுமுங்க. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாமுங்க. அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படுமுங்க. மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாருங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால நன்மை உண்டாகுமுங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் உங்களுக்கு வேகம் இருக்குமுங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனையே தருமுங்க. வீண் மனக்கவலை உண்டாகுமுங்க. மாணவர்களுக்கு மிக கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமுங்க. சக மாணவர்களோட நிதானமாக பழவது நல்லதுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த காலகட்டத்துல குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்குமுங்க. செயல்திறன் அதிகரிக்குமுங்க. சில நேரங்கள்ல உங்கள் வார்த்தைகளால பிரச்சனை வரலாமுங்க. இரண்டாவதா பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோக்கும்படியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்காதீர்கள். யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தா அவைகளை உடனடியாக நீங்க நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையுமுங்க. தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையுமுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்கள். இந்த காலகட்டத்துல உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையை நீங்க மேற்கொள்வீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேருமுங்க. கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறையுமுங்க. கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிகளுடன் பரிவுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 7 மற்றும் 9ங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளிங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மற்றும் தட்சிணாமூர்த்திங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய கிருதயம் பாராயணம் செய்வதும் நன்மையை தருமுங்க. வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தருமுங்க. மேலும் உங்க வாழ்க்கை திறம்பட நடக்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவானுங்க. அவங்களுக்கான இன்னொரு பரிகாரம் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூவுலகில் பலனளிக்கும் புண்ணியனே சாய்மகனே அருள் தருவாய் போற்றி போற்றி. இன்னொரு பரிகாரம் சொல்றேன், அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும்.